வெல்கம் டு தி ஷோ. அக்ஷா, இந்த நேரத்துல ஒரு விஷயம் சொல்லணும்டா. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? மணிமேகலை ஒரு பெரிய ஷோவா இருந்தாலும் அப்படியே தனியாளா தாங்குவாங்க. பேசுற பேச்சுக்கு என்னைக்காவது ஒருத்தங்கிட்ட செமத்தியா வாங்குவாங்க. போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. ஏன் நம்ம இப்பவே அதை பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு லைட்டா ஆசையா இருக்கு. செஞ்சிருவோமா? நல்ல ஐடியா. குவித் கோமாளி ஷோட ஆங்கர் நிகழ்ச்சியோட பெருமைகளை பத்தி மணிமேகலை எங்க போனாலும் எல்லா இன்டர்வியூஸ்லயும் கொடுக்கறா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிருக்கேன் சார். என்னடி சொல்ற? எங்கே பாப்போம். எஸ், இப்ப குக்வித் கோமாளி அவன் பண்றாங்க. என்ன பண்றாங்க ரெண்டு பேரும்? எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் சொல்லியிருக்கேன். என்னதான் ஜட்ஜஸ் பெரிய இவங்களா இருந்தாலும் என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். குக்வித் கோமாளியில் இருக்கிற செஃப் தாமு அவர்களையும் மாகமட்டி ரங்கராஜ் அவர்களையும் நீ இழிவுபடுத்துறியா? சொல்றியா? பொய் 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 பொய். ரங்கராஜ் சார் டம்மி பீஸ், டம்மி பீஸ், டம்மி பீஸ். பிரியங்கா முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பிரியங்கா பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? that's all my honor. பக்கா அக்யூஸ்ட் சார். After seeing this, since she said, I wanted to be a dummy piece. அத முதல்ல அவ இந்த நிகழ்ச்சியிலே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரா மணி? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்ப சொல்றேன், இன்னைக்கு எபிசோட்ல மணிமேகலை யாருமே மணின்னு கூப்பிடக்கூடாது. only dummy தான் கூப்பிடணும். dummy. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இதுக்கு என்ன விஜய் நீ விட்டு போன்னு சொன்னீங்க. எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. இப்படிப்பட்ட இடத்துல நான் இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நீ மானங்கிட்ட பேல, நான் மானம் உள்ளவன்டா. ஒரு சின்ன பையன் பேசிக்கிட்டே கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்திருக்க. வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா உள்ள. போய்டு, நான் மட்டும் தான் அங்கரா இருப்பேன். ஐயோ சாமி, வேற இந்த வாரம் ஃபயரிங் எப்படி அமைய போகுதுன்னா ஒரு செட் ஆஃப் பொருள்கள் வச்சிருக்கோம். அந்த பொருள்கள் இதோ. பாரு, ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இந்த பேரிங்க்கு முதலாவதாக நம்ம கூப்பிட போவது சுயிதாக்கா வாங்க. நான் மாதம்பட்டி சாரை சூஸ் பண்றேன். நீ சூஸ் பண்ண அந்த கோமாளி ரங்கராஜ் சார். டூப் ரங்கராஜ் சார். யார் மாதிரியா பண்றானா? பாடி லாங்குவேஜ் அதே மெயின்டைன். நான் சொல்லி தர்ற மாதிரி ஒரு 4-5 வார்த்தையில சேர்த்து போட்டு விட்டுவா. என்னண்ணே? சாரு ராத்திரி பூரா தூங்கல. சார் காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கல. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. பொங்கல், பூரி, இட்லி, வடகரி, மசால் தோசை கடைசியா பேசுங்க. தோசை ஓகேவா? லாஸ்ட் ஓகே ஓகே. சூப்பரா வச்சது. சார் காலையில பாத்ரூம் போகல. சார் எந்நேரமும் குளிக்காம உங்க பிள்ளைங்களே இருக்காருன்னு போய் சொல்லு போ. இப்ப பாருங்க. இன்னைக்கு நீங்க என்ட்ரன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க போங்க. ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நானே ஒத்துக்கிறேன், நான் வந்த புதுசுல இந்த மாதிரி தடுமாற்றங்கள்லாம் இருந்துச்சு. ஓகேவா? ஆனா இன்னைக்கு ஆடியன்ஸ கேட்டு பாருங்க. சாரி, எனக்கு தெரியாது. அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆடியன்ஸ கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. அடம் பிடிக்கிறிய நீ. ஐயா ஐயா, நான் தீவிரவாதி இல்லையா? எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு. ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? பேசுறதெல்லாம் பேசிட்டு மன்னிச்சிருங்களா? அப்படியே மாதம்பட்டி மாதிரி நடிச்சு காமிச்சாடா நீ. அது காதல வைக்கிறது, அது பேசுறது சூப்பர்ரா. ஓகே, சோ பேரிங் அடுத்து நம்ம கூப்பிட போறது பிரியங்கா. பொறாம லைட்டா. எனக்கு இர்ஃபான் வேணும். நான் போய் இர்ஃபானுக்கு இன்ஸ்டாகிராம்ல பல அக்காக்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது நான் ஒருத்தங்களை மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன், வேற யாரும் இல்ல. பிரியங்கா சூஸ் பண்ண அந்த இர்ஃபான் டூப் வாங்க. ஐயோ, கொலையாளி நீ சொல்லியிருக்க. இப்போ நான் என்ன பண்ணலாம்? நான் இந்த மாதிரி நீ கொலையாளி நீ சொல்லியிருக்கப்ப
இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் தான் இருப்பான். பொதுவா குழந்தைங்க பிறந்தா குவா குவான்னு கத்தோம். நான் பிறக்கும் போது புவா புவான்னு கத்தினேன். ஜோக் இல்லையா? வீடியோவை பத்தி ரிவ்யூ பண்ணோம்னா எல்லாருக்குமே வந்து சமைக்கும் போது இன்கிரிடியன்ட் இருக்கும். அவர் சமைக்கும் போது தான் ஒரு இன்சிடென்ட் இருக்கும். உயிரை கொடுக்கலான்னு சொன்னியே அது உண்மையாயிடும் போல இருக்கிற தம்பி பாத்துக்கோ. ஆனா இர்ஃபான் இவ்வளவு அறிவாலாம் பேச மாட்டானே. இந்த மாதிரி பேசாத. செத்தா மணி. இல்ல பேதியில போவான். அது என் பொண்டாட்டியில இப்போ ஒரு டூயட் போட்டுக்க. நீ என்ன போட்டிருக்க? தலைவரே இது உங்க தங்கச்சியோ. வாயில குத்தின வாயில பேதியில போவான். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். என்னடா இர்ஃபு இப்படி பண்ற? அக்காடா.